வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 27 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி 70 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. முதல் ட்ரேடிங் செஷன்லயே எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நெட்டா விற்பனையாளரா தான் வந்திருக்காங்க. ஒரு 1000 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஎஸ் ஒரு 2500 கோடி பார்த்தீங்கன்னா, பணத்த நம்ம மார்க்கெட்குள்ள இறக்கியிருக்காங்க. பட் இறக்கியும் ஒரு யூஸும் இல்ல. இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோசிங் தான் நம்ம மார்க்கெட்ல முக்கியமான இண்டெக்ஸ் 2மே டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஆட்டோ சேல்ஸ் டேட்டாவ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதில யார் இடத்துலனா மாருதி சுசுகி தான் வந்து இருக்காங்க. 2வது திரும்ப பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க. 3வது மகேந்திரா இருக்காங்க. 4வது ஹியூண்டாய் இருக்காங்க. 5வது டொயோட்டா மோட்டார் இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு அதாவது 2ண்டு, 3ர்டு, 4த்து இது 3ம் தான் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டுருக்கு. ஸோ இதில மாருதி சுசுகி நம்ம டொமஸ்டிக் விற்பனை மட்டும் பார்க்கும்போது 1,74,593 யூனிட் வித்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு 57,436 யூனிட் வித்திருக்காங்க. மகேந்திரா பார்க்கும்போது 54,000 வண்டி வித்திருக்காங்க. ஹியூண்டாய் பார்க்கும்போது 50,000 வண்டி வித்திருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டேட்டா காமிக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா, வாகன் டேட்டா அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு பார்க்கும்போது என்னன்னா, ஸோ இங்க வேற மாரியான ஒரு டேட்டா காமிக்குது. இதுல மகேந்திராவோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதே தான் வந்து இருக்கு. 54,000 வந்து இருக்கு. ஆனா, டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களோட சேல்ஸ் எல்லாமே டிக்ளைன் ஆன ஒரு நம்பரா தான் வந்து குடுத்துருக்காங்க. இது கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஸோ பல இடத்துலயும் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு கரெக்ட்டான ஒரு டேட்டா அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் மற்ற இந்த செய்தி தளத்திலும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால நம்ம இதையவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ, டாடா மோட்டார்ஸ் 2ண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ, இன்னும் 1 நாள், 2 நாள் போயாச்சுன்னா, இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அதேமாரி என்னென்ன கார்கள் அதிகமா வித்திருக்கு அப்படின்ட்டும் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ, இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அது போக கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போதும் 33% குரோத் கிட்டத்தட்ட 35,000 வண்டி பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. அசோக் லேலண்ட் பார்க்கும்போது எப்பவுமே டாடா மோட்டார்ஸ் என்ன நம்பர் விக்கிறாங்களோ, அதுக்கு பாதிக்கு பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் விப்பாங்க. இப்போ ஒரு 18,000 யூனிட் கிட்ட வித்திருக்காங்க. இங்கேயும் வந்து குரோத் நடந்திருக்கு. ஸோ ஓவராலா கமர்ஷியல் வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த நவம்பர் மாசம் நல்லாயிருக்கு. பட் அக்டோபர் கூட கம்பேர் பண்ணும்போது பேசஞ்சர் வெஹிக்கிளோட நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ஜிஎஸ்டியோட எஃபெக்ட் அப்படியே கம்மி ஆயிருச்சா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இல்ல இயர் எண்ட் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கான்னு தெரியல. பட் ஒரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. போன மாசத்து கூட கம்பேர் பண்ணும்போது. இது ஆட்டோ சேல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்டு? ஸோ விட்டாரா நாளைக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இந்த கார பற்றி ரிவ்யூ எல்லாம் போட்டு அ தெரிக்க விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த கார நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படி வந்து ஒரு போட்டித்தன்மைய குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பா விலை தான் பெரிய அளவுக்கு ஒரு பிளேயரா வந்து இருக்கும். இப்போ மகேந்திரா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 7 சீட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரூ. 20,00,000 அப்படிங்கிற பிரைஸ்ல. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பிரைஸ் பேண்ட வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவன்லாம் என்ன பிரைஸ்ல வந்து இத விடப்போறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மேபி பிரைஸ் அதிகமா இருந்ததுன்னா, ஃபெயிலியர் ஆறதுக்கான சான்சஸ் கூட ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ தொடர்ந்து க்ளோஸா வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கியா கிட்டேருந்து அவங்களுடைய புது அப்டேட் வந்திருக்கு. ஸோ கியாவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிளேயர். நல்ல நம்பர்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ கியா செல்டாஸோட அடுத்த கட்ட ஒரு ஜெனரேஷன வந்து இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஃப்ரண்ட் கிரில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த கிரெட்டாவோட ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட கிரில் மாரி தான் எனக்கு தெரியுது. அத லைட்டா அப்படி இப்படின்னு ஆல்டர் பண்ணி ஸோ கியாக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாசிவ் கிரில்லா வந்து இத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் அப்டேட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இத டிஸ்கஸ் பண்ணுவோம். இது செல்டாஸ் பார்க்கும்போது நல்ல விற்பனையாகக்கூடிய ஒரு மாடல். கியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ மேபி இந்த மாடலும் நல்லா இருந்ததுன்னா, ஸோ இந்த கியாவோட சேல்ஸ் அப்படியே கன்டின்யூ ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா வந்து இருக்கு. அடுத்தது ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் வந்து மெர்ஜ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. பட் இப்ப என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, ஸோ 4ஏ 4 பெரிய பேங்கா பிஎஸ்யூ பேங்கா வந்து உருவாக்கிரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு டேட்டா வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸோ யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இது 2யுமே வந்து மெர்ஜ் பண்ண போறதா நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்ப புதுசா என்ன சொல்றாங்கன்னா, யூனியன் பேங்க் அண்ட் கனரா பேங்க் இது 2யுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணா மெர்ஜ் பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிற மாரி சொல்றாங்க. பட் எது எப்படி நடக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
பார்க்கணும். மத்தபடி இருக்கக்கூடிய குட்டி, குட்டி பேங்க் எல்லாம் ஸ்டேட் பேங்க் இல்லைன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இல்லன்னா, பேங்க் ஆஃப் பரோடா இது கூட வந்து இணைக்கிற மாரியான ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இணைச்சிட்டு 4 பெரிய பிஎஸ்யூ பேங்க் அப்படின்ட்டு கொண்டு வர போறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. பட் எது எப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படாத ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் என்ன மாரி வந்து நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு 5% ஸ்டேக்க வந்து விற்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஓஎஃப்எஸ் மூலியமா. இந்த பங்குக்கு வந்த செய்தி. இப்போ வங்கி பங்குகள் அகைன் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு டேல தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, பிரேக் எடுத்திருந்தது போல. இன்னைக்கு திரும்பவும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ அடுத்து 2ஆம் கட்ட ஏற்றம் வந்து கர்நாடகா பேங்க்ல நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு நல்ல ராலி வந்துச்சு. ராலி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில நாட்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்து தூங்குச்சு. இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ராலி இன்னைக்கு டேல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது இந்த கர்நாடகா பேங்க்கும் ஒரு ராலிய குடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி தான் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ராலி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கர்நாடகா பேங்க்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 19, 20% கிட்ட ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துட்டு வந்தேன். இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் வருமோ அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி 2வது கட்டம் ரொம்ப உறுதியா எனக்கு தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில, ஒரு ரிஸ்க் எடுத்தேன்னா அந்த டைம்ல அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 2% ஸ்டேக்க விக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆர்பிஐயோட நார்ம்ஸ் படி தான் வந்து இவங்க பண்ண போறாங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்க குறைக்க போறாங்க. இத யார் விக்க போறாங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் தான் வந்து விக்க போறாங்க. ஸோ ரூ. 95 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல 2% பங்குகள விக்க போறதா டேட்டா நமக்கு வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ரொம்ப நாளா பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம். மற்ற ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது. அதனால ஸோ இதுலலாம் இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு இல்ல அப்படிங்கிறத உறுதியா வந்து நம்ம எடுத்துக்கலாம். மேபி ஏறலாம். பட் இருந்தாலும் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு. ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் பங்குல அதுவும் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லலாம் நம்ம போய் ரொம்ப வந்து மெனக்கெடணுங்கிற ஒரு அவசியம் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குளோபல் அப்டேட். ஸோ இது ஒரே ஒரு அப்டேட். அதனால நம்ம இந்த இடத்துல ஆட் பண்றோம். ஸோ என்ன ஒரு அப்டேட்னா, இன்னைக்கு இப்ப ஃப்ரெஷ்ஷா வந்த அப்டேட் தான். ஸோ இந்த செமக்ளூரைட் யூஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வர மாரி ஒரு சிக்கல பார்த்தீங்கன்னா, இப்ப கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இது ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டு. ஸோ அங்க நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு. ஸோ செமக்ளூரைட் யூஸ் பண்றவங்கலாம் சூசைட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. பல பிரச்சனைகள் இதனால மைண்ட் ரிலேட்டடா வருது அப்படின்ட்டு ஒரு ஆய்வுல வந்து சொல்றதாவும் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. 2வது வெறும் வந்து இந்த நோவோ நார்டிஸ்க்க மட்டும் அடிக்கல. எல்லி லில்லியும் வந்து அடிச்சிருக்காங்க. இங்க எல்லி லில்லிக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜெப்போண்ட் யூஸ் பண்றவங்களுக்கெல்லாம் கருத்தடை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருக்காங்க. இவங்க உண்மை என்னன்னு தெரியல. ஸோ ஒரு பக்கம் இந்த மருந்து கம்பெனியெல்லாம் என்ன பண்றானுங்கன்னா, ஸோ இவன் வந்து கண்டுபிடிச்சது டயாபெட்டிஸ் அண்ட் இந்த ஒபேசிட்டிக்கு. பட் இந்த ட்ரக் வந்து இதய நோய சரி பண்ணுதுங்கிறானுங்க, கேன்சர சரி பண்ணுதுங்கிறாங்க, கண் பார்வைய சூப்பராக்குதுங்கிறாங்க. ஸோ என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. உண்மையா சொல்றாங்களா? இல்ல பொய் சொல்றாங்களா? அப்படிங்கிறது நமக்கு உறுதியா வந்து தெரியல. பட் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்படி சூசைட் பண்ணணும்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் வந்து கருத்துல ஏற்படுதுன்ட்டு ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பூம்ல இருக்கக்கூடிய ட்ரக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹிட் நடக்குது. பட் இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஏன்னா டாக்டர் தான் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதனால இந்த மாரி செய்திகள பெரிய அளவுக்கு வந்து மக்கள் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!